Good evening, champion. Today the topic is oblique positions. So technical champion Yalini along with us. So I will share my screen. So oblique collision practice set for IIT JEE. Is the screen is visible? Screen visible or comma? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ளிக் கொலிஷன் the most important idea என்ன பண்ணணும்னா வந்து velocity into component along the line of impact. Along the line of impact ஒன்னும் perpendicular to the line of the impact the tangential direction normal direction velocity component resolve பண்ண சொல்றாங்க. ஸ்மூத் பாடியா இருந்தா tangential component வந்து அன்சேஞ்சடா இருக்கும் அப்படின்றாங்க. momentum வந்து is conserved as a vector அப்படின்றாங்க. மூணுமே வந்து ஆப்ளிக் கொலிஷன்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஸோ வெலாசிட்டி காம்போனண்ட்டை வந்து ரெண்டா இது பண்ணணும். ஸ்மூத் பாடிக்கு வந்து டான்ஜிபிள் காம்போனன்ட் ரிமைன் அன்சேஞ்சா இருக்கும். மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ளிக் கொலிஷன்ல மொமெண்டம் வந்து கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்மூத் பாடிஸ்னா டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் வந்து மாறாம இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ளிக் கொலிஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து இதுவா இருக்கணும். ரெண்டு காம்போனண்டா இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விஷால் கேள்வி வாசிங்க. A smooth ball moving with speed 10 meters per second strikes a vertical wall at an angle 37 degrees with the normal. If the collision is perfectly elastic, find speed after collision and angle of reflection. ஸோ இது சூப்பரான கேள்வி. ஒரு பால் எடுத்துக்கிறோம். பால் எடுத்துட்டு ஒரு 10 மீட்டர் per செகண்ட்ல தூக்கி எறிகிறோம். அது எங்க போய் படுதுன்னா ஸ்மூத்தான வெர்டிகல் வால்ல படுது. ஆனா ஆங்கிள் வந்து 37 டிகிரி நார்மலுக்கு. பொல்யூஷன் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் சொல்றாங்க. இது பண்றாங்க கேட்கறாங்க. Oh yeah. Basic. என்ன பிளானர் ஆப்ளிக் கொலிஷன் வித் ஸ்மூத் வால். இதான் கேட்குறானுங்க. பிகினர் லெவல் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சிச்சுவேஷன். ஸோ வால் வந்து நேரா இருக்கு. வாலுக்கு நார்மலா இதான் நார்மல் டைரக்ஷன் சொல்லிட்டான். The ball approach the wall making an angle 37 degree with normal. So 37 degree with normal. அப்ப இங்க நார்மல் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். வால் எங்க இருக்கு? நேரா இருக்கா? நார்மல்னா என்ன அர்த்தம் யாழினி? வாட் யூ மீன் பை நார்மல்? விஷால் சொல்லுங்க. Normal means perpendicular, sir. Perpendicular. So வாலுக்கு perpendicular With respect to the wall. ஆமா கரெக்ட். இப்ப நார்மலுக்கு 37 டிகிரி செல்சியஸ்னா இப்படிதான். ஓகே நார்மல் கீழே தான் இருக்கு. அதுக்கு 37 டிகிரி செல்சியஸ்.
So whenever a ball hit a smooth wall, split the velocity into two component, normal component, tangential component. Tangential component வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா parallel to wall. Parallel to wallனா அது வந்து sin theta வரும். Parallel to normal. Normal component வந்து perpendicular to wall. Perpendicular to wallனா கீழே இருக்கும். அப்ப cos theta வருமா? கரெக்டா இருக்கும். This component changes during collision. Normal component வந்து collision அப்ப மாறுபடும். ஆனா tangential component மாறாது. இதுதான் கோல்டன் ரூல் ஆஃப் ஆப்ளிக் கொலிஷன். ஒரு ஆப்ளிக் கொலிஷன்ல இந்த ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ளிக்னா சாஞ்சி மோதுறது தான் ஆப்ளிக் கொலிஷன், சரியா? சோ அதுல tangential component மாறாது. Tangential component parallel to the wall. Normal component perpendicular to the wall. சரியா? So tangential component மாறாது. இது கோல்டன் ரூல் ஆஃப் ஆப்ளிக் கொலிஷன் சொல்றோம். So velocity into initial speed வந்து 10 meter per second. So normal component வந்து கீழே வரணும்ல. அப்ப u cos 37. Cos 37னா 4/5. இந்த cos 37க்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கால்குலேட்டர் அப்ப நார்மல் வந்து 8 வரணும். டான்ஜென்ஷியல் வந்து 3/5. அப்ப டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து 6. 8 இது 6. thus பிஃபோர் கொலிஷன் வந்து நார்மல் 8ஆவும் டான்ஜென்ஷியல் 6ஆவும் மாறுது. சரியா? அப்படிதான் ஏற்பாடு ஆகுது. நார்மல் வந்து இந்த பக்கமும் டான்ஜென்ஷியல் வந்து மேல் நோக்கியும் ஆக்ட் ஆகும். ஸோ கொலிஷன் ரூல். கொலிஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து 1. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து என்னது? 1. நார்மல் காம்பனன்ட் வந்து அப்போ வால்ல பட்டதுன்னு வச்சுக்கேன், ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ Vn ஈக்குவல் டு -8. டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் மாறாதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்ப மறுபடியும் இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ண வச்சுக்கேன், ஃபைண்ட் த ஃபைனல் ஸ்பீட். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் ரூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்கும். அது V ஈக்குவல் டு 10 மீட்டர் per second. Why the speed is unchanged அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, பிகாஸ் த கொலிஷன் இஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக், அதனால அன்சேஞ்சா இருக்கு அப்படின்றாங்க. கைனடிக் எனர்ஜி இஸ் நோ கைனடிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட், இதுவும் ஒரு காரணம். அதனால ஸ்பீட் ரிமைன்ஸ் தி சேம் அப்படின்றாங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் கொலிஷன் பாத்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் பை மாடுலஸ் ஆஃப் நார்மல் காம்பனன்ட். அப்ப டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் 6, இது 4, 3/4, அப்ப 37 டிகிரி. thus ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து 10 மீட்டர் செகண்ட், ஆங்கிள் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வந்து 37 டிகிரி. ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங், இன்டர்மீடியட் ஜேஇ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் ஸ்மூத் வால் வந்து நார்மல் காம்பனன்ட் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன், டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து மாறாது. ஸோ வெலாசிட்டி மாறாது. அது மட்டும் இல்லாம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். when both angles are measured from the normal. So that is why trajectory look like a mirror image. எப்படி பட்டு எப்படி போறோம். ஸோ இது வெக்டார் மெத்தட்லயும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஐஜேன்னு போடாம நார்மல் காம்பனன்ட் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் சொல்றாங்க. யூ வெக்டார் வந்து யூஎன் என் யூடி இது. இப்ப மறுபடியும் ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ரெஸ்டியூஷன் இல்லையா, அது எலாஸ்டிக் கொலிஷன்னால அது 1 ஆயிடும். டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் அப்படியே தான் இருக்கும். வி வெக்டார் வந்து டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். ஒன்லி நார்மல் காம்பனன்ட் சேஞ்சஸ் சைன். ஸோ அட்வான்ஸ் ஆப்ளிக் கொலிஷன் இது வந்து இந்த திஸ் காம்பாக்ட் வெக்டார் ஃபார்ம் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் அட்வான்ஸ் ஆப்ளிக் கொலிஷன் ப்ராப்ளம் சொல்றாங்க. கொலிஷன் வித் ஸ்மூத் வால்னா வெலாசிட்டி நார்மல் காம்பனன்ட் மட்டும் -e டைம்ஸ் ஆஃப் un. எலாஸ்டிக் கொலிஷன்னால வந்து e வந்து 1 ஆயிடுது. ஸோ அதனால மாறுது, டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் மாறாது.
கீ டேக் அவே என்ன அப்படின்னா காம்போனன்ட் ஆஃப் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் வந்து ரிமைன் அன்சேஞ்சா இருக்கும். நார்மல் காம்போனன்ட் ரிவர்ஸ் ஆகும், பிகம் c டைம்ஸா இருக்கும். recombine the component to get the final velocity. So speed இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்பீட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து 10 மீட்டர் per செகண்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 37 டிகிரி. ஸோ ஃபண்டமெண்டல் மாடல் வந்து இதான். ஸோ இதுல என்ன புரிஞ்சது யாழினி? அங்கிள் இவ்வளவு நேரம் கனெக்ஷன் இல்லாம ஓகே, மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணுவோமா? சூப்பரான கேள்வி. Oblique collision with a smooth wall. A smooth wall moving with the speed. A smooth ball moving with speed 10 meter per second. அது எங்க படுது அப்படின்னா வெர்டிகல் வால் மேல படுது. ஆங்கிள் வந்து 37 டிகிரி. இது நார்மல். பொலிஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்படின்னா என்ன? ஈயோட வேல்யூ என்ன? 1. என்ன கேக்குறாங்கன்னா ஸ்பீட் ஆஃப்டர் கொலிஷன், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், இது கேக்குறாங்க. சூப்பரான கேள்வி. இந்த கேள்வி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கான்செப்ட் புரிஞ்சா சால்வ் பண்ணாமே போட்டுடலாம். அது ஏன்றது பின்னாடி புரியும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஆழமா பார்ப்போம். ஸோ வெர்டிகல் வால் கண்ணுக்கு தெரியுதா? தெரியும். வெர்டிகல் வாலுக்கு நார்மலா ஒரு கோடு போட்டா அந்த கோடு எப்படி இருக்கும்? 90 டிகிரி வெர்டிகல் வாலுக்கு நார்மலா கோடு போட்டா அந்த கோடு எப்படி இருக்கும்? ஹரிசாண்டலா இருக்கும். ஏன் இந்த நார்மல் போட்டாங்க அப்படின்னா கேள்வியில வந்து இருக்கு ஸ்மூத் ஆங்கிள் 37 டிகிரி வித் நார்மல். ஓகே, இப்ப ஆங்கிள் போடுறாங்க. ஆங்கிள் எப்படி போட்டிருக்காங்க? நார்மலுக்கு 37 டிகிரி. அப்ப கீழே படுக்க வச்சா காம்பனன்ட் காசு வரும், நிக்க வச்சா சைன் வரும். ஸோ நிக்க வைக்கிற காம்பனன்ட் வந்து இட் இஸ் அ டான்ஜென்ஷியல் காம்பனன்ட். அப்ப டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து என்ன வரும்னா V 10 sin 37. நார்மல் காம்பனன்ட் வந்து 10 cos 37. ஏன் 37 கொடுக்குறான்றது கார்னர். 37னா 4/5 cos 37னா அதில் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கேன். sin 37னா 3/5. நார்மல் காம்பனன்ட் வந்து 8 மீட்டர் per செகண்ட் வருது. டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து அது 6 வருது. இது பிஃபோர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷன் இந்த மாதிரி வந்துச்சு. ஆஃப்டர் கொலிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மல் வந்து எங்க டைரக்ஷன் போட்டிருக்கான் பாருங்க. நார்மல் வந்து 8 மீட்டர் per செகண்ட் இங்க போட்டிருக்கான். டான்ஜென்ஷியல் வந்து இப்படி போட்டிருக்கான். வால் ஸ்மூத், கொலிஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா E = 1. ஸோ நார்மல் காம்பனன்ட் மட்டும் என்ன ஆகும்னா இட் ரிவர்ஸ் த டைரக்ஷன். வால் ஸ்மூத்தா இருக்கனால நார்மல் காம்பனன்ட் ரிவர்ஸ். 8ன்றது -8ஆ மாறிடுது. ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் நார்மல் காம்பனன்ட் -8ஆ மாறுது. டான்ஜென்ஷியல் வந்து அன்சேஞ்சா இருக்கும். ஆப்ளிக் கொலிஷன்ல இம்பார்ட்டன்ட் ரூல் வந்து இது, டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து மாறாது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் நம்ம ரெண்டுத்தையும் நார்மல் காம்பனன்ட் 8, டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் 6, ரெண்டு ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 10. வந்த வேகம் என்னது? ஃபர்ஸ்ட் வந்த மோதன வேகம் என்னது? 10 மீட்டர் per செகண்ட் தான். அப்ப போற வேகமும் 10 மீட்டர் per செகண்ட். வந்து மோதனதும் 10, போறதும் 10. என்ன புரியுது? velocity
மாறல, வெலாசிட்டி மாறல. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். வை த ஸ்பீட் அன்சேஞ்ச். 3 காரணம் சொல்றாங்க. என்னென்ன காரணம்? First, collision is perfectly elastic. Kinetic energy is lost. நோ கைனடிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட். அப்புறம் Speed is necessary. அவ்வளவுதான். இதான் ஸ்பீடு மாறாத காரணம். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா டான்ஜென்ஷியல் காம்பனண்ட்டுக்கும் நார்மல் காம்பனண்ட்டுக்கும் உள்ள மாடுலஸ் தான் டோட்டல் மாடுலஸ். அப்போ 6/8 போட்டோம்னா 37 டிகிரி தான் வரும். tan theta 3/4னா 37 டிகிரி இருக்கு. அப்ப வந்ததும் மோதினதும் 37 டிகிரி, ரிட்டர்ன் ஆகுதும் 37 டிகிரி. என்ன புரிதல்? ஆங்கிள் ஆஃப் Angle saver. இன்சிடென்ட் ஈக்குவல் டு All ஆங்கிள். of ஸோ நம்ம ஃபுல்லா கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த கதையை சொல்லுங்க. மொத்த கதையும் முடிஞ்சு போச்சு. டவுட் சார். சொல்லுப்பா விஷால். சார் நார்மல் நெகட்டிவ் வருது அந்த சேம் தீட்டா வரனா 37 வருது சார் நமக்கு. இப்ப அது வந்து வித் ஆப்- ரிட்டர்ன்ல வருமா சார் அது? ஆமா, ரிட்டர்ன் தான் வரும். இப்ப இந்த படம் போட்டிருக்கான் பாருங்க கடைசியா. இது இப்படி படுதா, இப்படி பட்டதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் எப்படி வரான் அப்படின்றத மிரர் இமேஜ் மாதிரி வருதுன்னு ஒரு படம் போட்டிருக்கோம். எங்க மிரர்? இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க. ஷேப்ல வரும். சோ வால் மேல படுது. வால் படத்தை காட்டல, நார்மல் மட்டும் காட்டிருக்கான். சோ பட்டதும் 37 டிகிரி செல்சியஸ், ரிட்டர்ன் ஆவறதும் 37. அப்ப மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு பாருங்க. தட் இஸ் வை trajectory looks like a mirror image. சரியா? நார்மல் மைனஸ்ல சார். அது ஏன் அப்படின்னா, நீங்க இந்த கொலிஷன் இப்போ வால்ல பட்டா வெலாசிட்டி வந்து இப்போ சோறு மேல பந்து தூக்கி போட்டா என்ன ஆகும்? ரிடியூஸ் ஆகும் சார் வெலாசிட்டி. ரிட்டர்ன் வரும்ல, பவுன்ஸ் பேக் தானே ஆகும். அதான் மைனஸ். ஓகே சார். ஓகே, சூப்பர். அப்புறம் யாழ்னி சந்தேகம் வந்ததா? யாழ்னி கதை சொல்லுங்க. மொத்த கதையும் ஒரு கதை சுருக்கமா சொல்லுங்க. question. நரேட் பண்ணுங்க. நரேட் த ஸ்டோரி. Good question. First, smooth wall is moving at speed 10 meter per second. ஒரு vertical wall 37 degreesல நார்மல்ல ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. Collision perfectly elasticனா அப்போ E is equal to 1. Speed after collision angle of reflection கேட்குறாங்க. Speed after collision calculate பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 மீட்டர் per செகண்ட 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணணும். ஆப்ளிக் கொலிஷன்னா we have to resolve into 2 component. sin and cos. அப்ப இந்த ஆங்கிள் வந்து நார்மல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது பிரிக்க முடியும். நார்மல்னா கீழே இருக்க ஹரிசாண்டல் போடுறது நார்மல். 37 டிகிரி எங்க இருக்குன்னா நார்மலுக்கு 37 டிகிரி. அப்ப வாலை தொட்டா மாதிரி உள்ள காம்பனன்ட் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட். அது வந்து என்ன தீட்டா வரும்? யூ. வால்ல என்ன தீட்டா வரும்? வால்ல போயிட்டு sin theta. சைன் தீட்டா வரும். யூ சைன் தீட்டா. அப்ப கீழே நார்மல் என்ன இது வரும்? cos theta. யூ காஸ் தீட்டா வரும். அதை வச்சுதான் போட்டிருப்பான். இதுல 37 ஏன் கொடுத்தானா, 37னா 3/3 4/5 ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட 37னா காஸ் 37 4/5, சைன் 37 3/5, tan 37 3/4. ஏன் 37 டிகிரி கொடுத்தான்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரியா? சோ அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோமா? தெரிஞ்ச பிறகு நம்ம இது யூ. ஓகே, அப்ப 2 காம்பனன்ட் வந்து வந்துரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் விஷுவலா பார்க்கும்போது இது மட்டும் மைனஸா மாறுறோம். பிஎன் மட்டும் மைனஸா மாறுறான். அந்த டான்ஜென்ஷியல் வந்து அப்படியே தான் இருக்கும். யூடி ஈக்குவல் டு யூடி. அப்ப ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது என்ன வருது?
ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 10 meter per second. அவ்வளவுதான். இப்போ வெலாசிட்டி மாறல. அதே போல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சாலும் அதுவும் மாறல. ஸோ இதான் இந்த கேள்விக்கான புதிர் இது பண்ணது. ஸோ இதுல வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். ம். ஸோ இந்த கேள்வி முடிஞ்சது. ஸோ இந்த கேள்வி கரெக்டா ஆழமா புரிஞ்சுதுன்னா ஆப்ளிக் கொலிஷன் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? Yes, sir. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யாழினி கேள்வி வாசிங்க. Ball has a velocity is equal to 6 theta plus 8 theta. It collides elastically with a smooth horizontal floor. Find its velocity immediately after collision. ஸோ வந்து ரெண்டு காம்பனன்ட் கொடுத்துட்டான், 6 8 கொடுத்துட்டான். ஸோ வெலாசிட்டி வெக்டார் அப்ப 6ன்றது ஹரிசாண்டல் வெலாசிட்டி, 8ன்றது வெர்டிகல் வெலாசிட்டி. Vertical velocity. சரியா? அப்ப 6 8. பால் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஃப்ளோர். ஸோ பால் வந்து ஃப்ளோர்ல பட்டாதானே இம்பாக்ட் ஆகும். அப்ப therefore just before the impact 6i minus 8j visualize the motion. மோஷன் வந்து விஷுவலைஸ் பண்ண சொல்றானுங்க. ஸ்மூத் ஹரிசாண்டல் கோர் 6i. The downward direction is negative y direction. இங்க 6i plus 8ன்றத வெர்டிகல் வெலாசிட்டி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனால மைனஸா மாத்திருக்கானுங்க. ஸோ நம்ம அதை வந்து let us assume the ball is moving toward the floor அப்படின்றதும் காரணம். When a ball collide with a smooth horizontal floor, horizontal component வந்து remain unchanged. ஏன் horizontal component remain unchanged? ஏன்னா floor exerts no horizontal floor. பாருங்க, போன வாட்டி வால் எப்படி இருந்தது? Vertical. வால் வந்து இப்படி இருந்தது, வெர்டிகலா இருந்தது. ஸோ அப்ப எந்த காம்பனன்ட் அன்சேஞ்சா இருந்தது? Vertical component. ஆமா, அது ஏன்னா அந்த வெர்டிகல் காம்பனன்ட் தான் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் இந்த இங்கதான் தீட்டா இருக்கு நமக்கு தீட்டா. வெர்டிகல் காம்பனன்ட் வந்து என்ன காம்பனன்ட்னா இட் இஸ் கால்ட் அஸ் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட். இங்க வருவோம். இட் இஸ் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட், அதாவது அந்த வாலை தொட்டுக்கிட்டு போற காம்பனன்ட் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட். அது வந்து அன்சேஞ்ச். இப்ப இந்த கேள்வியில வருவோம். இந்த கேள்வி யாருன்னா இவனை வந்து இப்படியே போட்டுரும். பால் வந்து ஹரிசாண்டலா இருக்கானா, ஆனா நம்ம படுற பால் வந்து இப்படி படுறானா. ஓகே, இல்லாம அவனோட காம்போனன்ட் படுக்கிற காம்போனன்ட் எங்க வந்து இங்க வரும். வாழை தொடர காம்போனன்ட் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். இவன் இங்க வந்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் காம்போனன்ட் அன்சேஞ்சு. ஸோ வாழை தொடர காம்போனன்ட் அன்சேஞ்சு. ஃப்ளோரா இருந்தா கீழே, வாழா இருந்தா மேல. புரிஞ்சுதா? என்ன விஷால், புரிஞ்சுதா?
ஃபர்ஸ்ட் கேஸ் வெர்டிகல் வால், செகண்ட் கேஸ் ஃப்ளோர். ஃப்ளோர்னா ஹரிசாண்டல் காம்பனன்ட் அன்சேஞ்சு, வால்னா வெர்டிகல் காம்பனன்ட் அன்சேஞ்சு. புரியுதா? Yes, uncle. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால இது பண்ண முடியாது. ஸோ இது ஃப்ளோர் அப்படின்னால வந்து ஹரிசாண்டல் காம்பனன்ட் அன்சேஞ்சுட்டானுங்க. வை? பிகாஸ் ஃப்ளோர் எக்ஸாக்ட் நோ ஃபோர்ஸ். ஸோ அதனால விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஹரிசாண்டல் காம்பனன்ட் இது. வெர்டிகல் காம்பனன்ட் இ ஈக்குவல் டு 1ன்றனால டைரக்ஷன் மட்டும் மாறும். விஷால் ஏற்கனவே கேட்டீங்க இல்லையா? பட்டா ஒன்று விஒய் ஈக்குவல் டு மைனஸ் யூஒய். வெர்டிகல் காம்பனன்ட் ரிவர்ஸ் ஆகும். கீழே தரையில பட்டா அது எதிர்த்து வரும்போது எதிர் திசையில வரும். அப்ளை த ரூல். ஃபர்ஸ்ட் ஆர் இருக்கு, -8 இருக்கா, டிஎக்ஸ் ஆரே தான் இருக்கும், இது +8 மாறும். அப்போ வெலாசிட்டி 6i கேப் + 8j கேப் தான் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபைனல் வெலாசிட்டி. செக் த ஸ்பீட் வந்து அகைன் வந்து 10 மீட்டர்/செகண்ட் மாடல் சுத்தணும். யூவும் 10 தான், வியும் 10 தான். ஸோ மாறல, ஸ்பீட் ரிமைன் 10 மீட்டர்/செகண்ட். இது எதனால அப்படின்னா கொலிஷன் இருந்து எலாஸ்டிக்கா இருக்கனால. பிஃபோர் கொலிஷன் 6i - 8j இருந்ததுன்னா ஆஃப்டர் கொலிஷன் 6i + 8j மாறும். டைரக்ஷன் மட்டும் மாறும். The part is reflected from the floor. அந்த மாதிரி வந்தானா இந்த மாதிரி போயிடும். ஸோ இங்க வந்து வெர்டிகல் காம்பனன்ட்னா நார்மல் காம்பனன்ட், ஹரிசாண்டல் காம்பனன்ட் டேஞ்சன்ஷியல் காம்பனன்ட். வழக்கமா நமக்கு டேஞ்சன்ஷியல் காம்பனன்ட் மாறாது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஃப்ளோரா இருந்தாலும் வாலா இருந்தாலும் டேஞ்சன்ஷியல் காம்பனன்ட் மாறாது. ஸோ இ ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜே வந்து மட்டும் மாறும். வழக்கமா காமனா நடக்கிற மிஸ்டேக்னா 2 காம்பனண்ட்டையும் ரிவர்ஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்றாங்க. ஒரு காம்பனண்ட் தான் ரிவர்ஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கணும். அதே போல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் போன சம் மாதிரியே தான். Okay, uncle. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வரும். கொஸ்டின் 3 பார்க்கலாம். விஷால் கேள்வி வாசிங்க.
யாழ்னி அங்கிள் உங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகல. ஸ்க்ரீன் தெரியலையா? ஆஹா. இப்ப தெரியுதா? ஓகே தெரியுது. வாசிங்க. vertical moving speed. Am I audible? 6%. ஆனா நீங்க எனக்கு ஆடிபிளா இல்ல. கேக்குதா? கேக்குது. வாசிங்க. A particle moving with speed u strikes a smooth wall, making an angle theta with the wall. The coefficient of restitution is b. Find the speed after collision. பார்ட்டிகல் ஸ்மூத் வால்ல the particle moving to the side smooth wall make an angle theta. The wall வந்து தீட்டா ஆங்கிள் அப்படி சொல்றானுங்க. இப்ப வந்து இங்க என்னன்னா ஆங்கிள் தீட்டா வித் த வால். போன வாட்டி வந்து ஆங்கிள் தீட்டா வித் த நார்மல். பஸ்ஸம் புரியுதா? அப்போ vertical component இப்ப என்னன்னா நமக்கு நார்மல் அப்படின்றத வந்து இது பண்ணிட்டு வால்க்கு இப்ப இவன் வந்து வாலை கீழே போட்டான். மேல போட்டிருக்கலாம். ரெஃபரன்ஸ் வால்ன்றனால வாலை கீழே போட்டு தீட்டா வந்து போட்டிருக்கான். சரி, நார்மல் காம்பனன்ட் வந்து பெர்பெண்ட் டு த வால், டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் பேரலல் டு த வால். டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் வந்து யூ காஸ் தீட்டா, நார்மல் காம்பனன்ட் யூ சைன் தீட்டா. டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் மாறாது, யூ காஸ் தீட்டா மாறாது, யூ சைன் தீட்டா மாறும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இ டைம்ஸ் ஆஃப் யூஎன் வரும். அப்போ இயூ சைன் தீட்டா போட்டோம்னா யூ காஸ் தீட்டா பிளஸ் இயூ சைன் தீட்டா போட்டோம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ஃபைனல் வெலாசிட்டி. Actually, we do the magnitude. அவ்வளவுதான். இதுல வந்து கோஎஃபிஷியன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஈன்னு சொல்றானுங்க. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப யூ வந்து 10 மீட்டர் per செகண்ட், காஸ் 30 வந்து இ வந்து 1/2 கொடுத்துருக்கானா, இ வந்து கோஎஃபிஷியன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கான் கேள்வியில. The coefficient of restriction theta, coefficient of restriction of find speed after collision. அதான் கேட்குறாங்க. ஸோ coefficient of restriction E இப்போ அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்து ஒரு சம் மாதிரி செக் வித் நம்பர் போட்டிருக்கான். ஸோ இ லெஸ் தென் 1 இருந்தா ஸ்பீடு குறையும் அப்படின்றானுங்க. E less than 1 இது வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி போட்டு காட்டுறான் நமக்கு. ஒரு இதோட முடிஞ்சு போச்சு வெலாசிட்டி ஃபைனல் ஆன்சர். செக் வித் நம்பர் அப்படின்றானுங்க. அது மட்டும் இல்லாம எந்த நம்பர் போட்டு செக் பண்ணாலும் E வந்து லெஸ் தென் 1 தான். ஆமா, இ லெஸ் தென் 1னா வெலாசிட்டி குறையுது. இ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு போட்டோம்னா வெலாசிட்டி வந்து குறையும், 9 மீட்டர் per செகண்ட் வந்து. ஸோ வந்து டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் மாறாது, நார்மல் காம்பனன்ட் மாறும். பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தா V ஈக்குவல் டு யூவா மாறிடும். வெலாசிட்டி மாறாம அப்படியே வரும். ஏன்னா கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகுது. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தா V ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா மட்டும் இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எல்லாமே கம்பைன் பண்றான். தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியா இருந்தா V ஈக்குவல் டு இ டைம்ஸ் ஆஃப் யூவா இருக்கும்.
இதெல்லாம் ஷார்ட்கட் தான். ஓகே இந்த 3மே வந்து ஷார்ட்கட். எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி ரிமெம்பர். எப்பவுமே என்னன்னா ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் அதிகமாக வேணும்னா கேமரா ஆன் பண்ணிக்கிட்டாதான் உனக்கு அட்டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேமரா வந்து இதுவாக வச்சேன்னா பிரச்சனையா இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வந்து மாதிரி அட்டென்ஷன் கம்மியாயிடும். நமக்கு நடத்துறதோட பயன் வந்து இது பண்ண முடியாது. நடத்துறதோட பயன் வந்து ஃபுல்லா வேணும் அப்படின்னா நீ வந்து எப்பவுமே வந்து நெட்டை பக்காவா வச்சுக்கிட்டு கேமரா இது பண்ணிக்கிட்டனாதான் இதுவாகும். சரியா? ஸோ இதோட வந்து இந்த ப்ராப்ளம் 3மே உனக்கு லிங்க் காமிச்சிருக்கேன். உட்காந்து சால்வ் பண்ணீங்கன்னா பொல்யூஷன்ல மேஜரா எல்லா டாபிக்கும் முடிச்சாச்சு. இருக்கு இதுல இன்னும் 10 ப்ராப்ளம் இருக்கு. 20 ப்ராப்ளம் கிட்ட ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா 20 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றதுதான் ஓகே. 20 ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ற மாதிரி ரெடி ஆகும். இப்போ எப்படி ஜென்ரேட் பண்ற ப்ராப்ளத்தை அது எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ற எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் முக்கியம் கிடையாது. நமக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றது முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ல வாட் யூ லேர்ன் அதுதான் முக்கியம். அந்த ஒரு கொஸ்டின்ல என்ன லேர்ன் பண்றீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஐஐடி ஜேஇ எக்ஸாம்ல ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வரும், திங்கிங் கெப்பாசிட்டி அங்கிள் வரும். உங்ககிட்ட இம்பார்ட்டன்டா சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு தெர்மோடைனமிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. தெர்மோடைனமிக்ஸா? எஸ், கேஷியஸ் ஸ்டேட் முடிச்சிட்டாங்க, தெர்மோடைனமிக்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம அது என்னன்னு பார்ப்போம். அப்போ அடுத்தது வந்து இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி நெக்ஸ்ட் இந்த வீக் அடுத்த வீக் டெஸ்ட் வச்சாலும் இருப்பாங்க. கேஷியஸ் ஸ்டேட் வந்து நாளானைக்கு லீவு, நாளானைக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே நீ இப்போ ப்ராப்ளம் ஒர்க் பண்ணி நீ எனக்கு ஏதாவது பிடிஎஃப் ஏதாச்சும் அமுச்சு விட்டனா தான் வந்து ஓடும். என்ன உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே கொஞ்சம் ஃபுல்லாக வந்து நம்ம கற்றுக்கிற விஷயத்த வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி லேர்னிங்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த வாரம் ஃப்ரைடே வந்து இந்த பிஓஎம் சாப்டர்ஸ். சரி பார்த்துக்கலாம். நடத்துன வரைக்கும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்க. அந்த லிங்க்ல எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ விஷால். தேங்க்யூ ஆலினி.